அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு குரோதி தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் பற்றின சின்ன ஒரு சுருக்கம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த குரோதி தமிழ் வருடமானது ஏப்ரல் 14ஆம் தேதி அன்னைக்கு பிறக்குது. இந்த குரோதி வருட வெண்பாவோட பொருள் என்ன, 12 ராசிக்கும் இந்த குரோதி வருட பலன்கள் எப்படி இருக்குங்கிறது தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளும் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். நம்ம இப்போ பதிவை பார்க்கலாம். இந்த தமிழ் புத்தாண்டானது குரோதி தமிழ் வருடம் என்று அழைக்கப்படுகிறது. இது ஏப்ரல் 14ஆம் தேதி, அதாவது சித்திரை 1ஆம் தேதி அன்று பிறக்கிறது. 60 தமிழ் வருட பட்டியலில் இது 38ஆவதாக இந்த ஆண்டு வருகிறது. இந்த வருஷமானது மக்களுக்கு சற்று பிரச்சனைகள் தரக்கூடிய ஆண்டாக தான் அமையுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, குரோதி என்றாலே பகைக்கேடு என்னும் பொருள். 60 தமிழ் வருஷத்தில் 38ஆவது வரக்கூடிய இந்த குரோதி ஆண்டானது ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு வெண்பா இருக்கும். அந்த வெண்பாவோட அடிப்படையில் தான் நம்முடைய ஆண்டு பலன்கள் எப்பயுமே நம்முடைய ஜோதிடர்கள்லாம் கணிப்பாங்க. அப்படி இந்த வருஷமானது, அதாவது இந்த குரோதி ஆண்டு வெண்பாவோட என்ன விளக்கங்கள் கேட்டிங்கன்னா, இந்த குரோதி வருடம் சற்று மோசமானதாக இருக்கும். ஏன்னா அசம்பாவிதங்கள் அதிகமாக நடக்கும். பொருட்கள் இந்த ஆண்டுகள் கொஞ்சம் திருடு போக அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் மழையானது கொஞ்சம் சொற்பமாக பெய்யும். அதனால் விளைச்சல் சற்று குறைவாக இருக்கும். அப்படி கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் ஏற்ற இறக்கமாகவே இந்த ஆண்டோட கணிப்பானது சொல்லப்படுகிறது. இவை எல்லாமே இந்த குரோதியோட வெண்பாவோட பாடல் விளக்கம். ஆனால் நம்ம மக்களாகிய நம்ம இதுக்காக பயப்பட தேவையே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கிடையில் நிறைய குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி இது எல்லாமே நடக்கிறதுனால நமக்கு எப்பயுமே நல்லது தான் நடக்குங்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் நம்ம நம்முடைய 12 ராசிகளுக்கும் இடையில் இந்த சிறு சிறு மாற்றங்கள் இப்போ அதோடைய பலன்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசி. உயர்வுகள் வரக்கூடிய உன்னதமான ஆண்டு. உங்களுக்கு பணியிடத்தில் பதவி இடமாற்றம், ஊதிய உயர்வுகள் இது எல்லாமே கைகூடும். மேலிடத்தால் உங்களுடைய திறமைகள்லாம் உணரப்பட்டு உங்களுக்கு நல்ல பெருமைகள், பொறுப்புகள் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திடீர் பொறுப்பு, புகழ் எல்லாமே உங்களை திக்க முக்காட வைக்கும். சமயத்தில் உடனிருப்பவரோட நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து மட்டும் போக பழகிக்கிட்டிங்கன்னா எல்லா கிரகங்களுமே அதோட அனுகிரகங்கள் உங்களுக்கு எப்பயுமே நிரந்தரமாக இருக்கும். குழப்பமும் கூச்சலுமாக இருந்த உங்களுடைய குடும்ப சூழலானது இனி அமைதியும் சந்தோஷமும் ஆனந்தமுமாக மாற தொடங்கும். அதாவது கணவன் மனைவிக்கு இடையே உள்ள அந்யோன்யமானது ரொம்ப அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாட்டை செய்து முடிக்க நீங்கள் சந்தர்ப்பம் உங்களுக்கு அமையும். சுபகாரியங்கள் கைகூடும். பணவரவுகள் அதிகரிக்கும். வீடு, வாகனம், மனை, சொத்து இவை எல்லாமே சேரும். செய்யும் தொழிலில் பெரிய வளர்ச்சி பெறும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அயல்நாட்டு வர்த்தகங்கள், அதாவது நீங்கள் ஃபாரின் அக்ரிமெண்ட்ஸு இது மாதிரிலாம் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது எல்லாமே உங்களுக்கு கைகூடும். புதிய முதலீடுகளை முறையாக யோசித்து செய்வது நல்லது. உங்களுக்கு விவசாயத்தில் கணிசமான லாபம் கிட்டும். அரசியலில் உள்ளவர்களுக்கு ஏற்றமும் மாற்றமும் உருவாகும். மேலிடத்தின் வார்த்தைகளை நீங்கள் கனவிலும் மீற வேண்டாம். ஜாமீன் தரப்பை மட்டும் எப்பயுமே நிதானம் கண்டிப்பாக அவசியங்க. அவசரப்பட்டு முன்ஜாமீன் கையெழுத்து போடுறது இது மாதிரி விஷயங்கள் நீங்கள் இடப்படக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் படிக்கிற குழந்தைகளுக்கு, அதாவது மாணவர்களுக்கு மகத்தான நன்மைகள் கிட்டும். மாணவர்கள் பெற்றோர்கள் மற்றும் பெரியோர்களுடைய வார்த்தைகளை கேட்டாலே அவங்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றம் நிச்சயம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அடிவயிறு, கழிவு உறுப்பு, முதுகு, அஜீரணம் போன்ற உபாதைகள் இந்த மேஷராசிக்காரவங்களுக்கு வரலாம். நீங்கள் இந்த வருடம் முழுவதும் வழிபட வேண்டிய வழிபாடு திருச்செந்தூர் முருகன் வழிபாடு உங்களுக்கு செல்வ செழிப்பு தரும். அடுத்து பார்க்கக்கூடிய ராசி ரிஷப ராசி. ரிஷப ராசிக்காரங்களுக்கு நல்லவை அதிகரிக்கும் ஆண்டு. உங்களுடைய பணியிடத்தில் இருந்த பாதகமான சூழல்லாம் இது எல்லாமே மறைஞ்சிருங்க. உங்களுடைய எல்லா திறமைகளும் மதிக்கப்பட்டு உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றம், மாற்றம் இது எல்லாமே ஏற்படும். ஆனால் பொறுப்புகளுக்குன்னு வந்ததுக்கப்புறமே அந்த பொறுப்புகளில் உங்களுக்கு அலட்சியம், அவசரம் கண்டிப்பாக கூடவே கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கையெழுத்து டாக்குமெண்ட்ஸ்லாம் சைன் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி கையெழுத்து போடுற சமயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான அந்த கோப்புகள் எல்லாத்தையுமே ரொம்ப பத்திரமாக வச்சுக்கணும். ஏன்னா நிறைய மிஸ் ஆகிறதுக்கு இதுக்கு சான்சஸ் உள்ள இந்த ஒரு வருஷம். அது மட்டும் இல்லாமல் இல்லறத்தில் இனிமேல் ரொம்ப இடம் பிடிக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணையோடு சிறு சிறு வாக்குவாதம் கண்டிப்பாக கூடாது. ஆடை ஆபரணங்கள் சேரும். பூர்வீக சொத்துக்கள் லாபங்கள் தரும். உங்களுடைய வாரிசுகளால் உங்களுக்கு பெருமை சேரும். பழைய கடன்களை நீங்கள் பைசல் செய்ய உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் அமையும். குடும்ப பிரச்சனைக்கு மத்தியஸ்தம் செய்ய முயன்றால் 3வது நபரை கண்டிப்பாக அணுகக்கூடாதுங்க. ஏன்னு கேட்டால் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்கள் குடும்பத்துக்குள்ளே வந்துடும். எந்த தொழில் செய்தாலும் அதில் உங்களுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக ஏற்றம், வளர்ச்சி இது மட்டும்தாங்க இருக்கும்.
வெளிநாட்டு வர்த்தகத்தில் உங்களுடைய உரிய நடைமுறைகள் கரெக்டாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணுங்க. அரசு மற்றும் அரசியல் சார்ந்தவங்களாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய ஆதரவுகள் நிச்சயம் அதிகரிக்கும். எதிரிகளுடைய பலமானது ஒடுங்கும். பொது இடத்துல பேசுகிறப்ப கண்டிப்பாக நாவடக்கம் அவசியம். ஏன்னா தேவையில்லாமல் வார்த்தையை விட்டு அந்த பிரச்சனைகள் திருப்பி நீங்களே போய் மாட்டிக்குவீங்க. அதனால் நாவடக்கம் கண்டிப்பாக அவசியம். மாணவர்களுக்கு அவங்களுடைய திறமைக்கு உரிய உயர்வுகள் கண்டிப்பாக பெறலாம். சோம்பல் மட்டும் நீங்கள் விரட்டிட்டா போதுங்க, குழந்தைங்க கண்டிப்பாக எல்லா சாதனைகளும் படைக்கலாம். கலை படைப்பு துறையினர்களுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக தேடி வரும். அவற்றை தேவையில்லாத வீணான ஜம்பத்தால் நீங்கள் அதை விலக்கிக்க வேணாம். அவசியம் இல்லாத ராத்திரி நேர பயணத்தை கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கணும். விஷ ஜந்துக்கள் வளர்ப்பு பிராணிக்கிட்ட கொஞ்சம் விலகியே தான் இருக்கணும். ஏன்னா இந்த வருஷம் உள்ள உங்களுக்கு விஷ ஜந்துக்களால் கொஞ்சம் எச்சரிக்கை இருக்கக்கூடிய வருஷம். சர்க்கரை, மூட்டு தேய்மானம், கொழுப்பு அதிகரிப்பு, காது, மூக்கு, தொண்டை இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம். இந்த வருடம் முழுவதும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எதுன்னு கேட்டிங்கன்னா, பஞ்சவடி அனுமன் வழிபாடு பரிபூர்ண நன்மை தரும், குடும்பத்துக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் தேடித்தரும். அடுத்து பார்க்கக்கூடிய நம்ம ராசி பலன் என்னன்னு கேட்டிங்கன்னா, மிதுன ராசி. மிதுன ராசிக்காரவங்களுக்கு இந்த வருடம் ஃபுல்லாக மாற்றங்கள் வரக்கூடிய வருடம். உங்களுடைய அலுவலகத்தில் உங்களுக்கு உரிய உயர்வுகள், அதாவது ப்ரமோஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தேடி வருங்க. அவசரம், அலட்சியம் இதானது எந்த பணியிலும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கவே கூடாது. அனுபவம் மிக்கவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு நீங்கள் நடக்கிறது நல்லது. வெளிநாடு, வெளியூர்லாம் போயிட்டு வர அங்கே போய் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கண்டிப்பாக வரும். இடமாற்றத்தை நீங்கள் தவிர்க்காமல் அதை ஏற்றுக்கிறது உங்களுடைய எதிர்காலத்துக்கு கண்டிப்பாக வளமாகும். ஏன்னா இந்த மாதிரி ப்ரமோஷன்ஸ், ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறப்ப நீங்கள் அது வேணான்னு இப்போ சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் பின்னாடி உங்களுக்கு இது மாதிரி இடமாற்றம், ஒரு பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்காதுங்க. அதனால் கண்டிப்பாக அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் குதூகலம் நிறைய தொடங்கும். உறவுகளுடைய சேர்க்கை, அதனால் ஆதாயம் இது எல்லாமே ஏற்படும். வாரிசுகள் வாழ்க்கையில் சுபகாரிய தடைகள் இது எல்லாமே விலகும். வீடு வாகனம் மாற்ற புதுப்பிக்க நேரங்கள் அமையும். குலதெய்வத்தோட வழிபாட்டிலும் வார்த்தை தான் வாழ்க்கையை தீர்மானிக்கும் என உணர்ந்து நீங்கள் நடக்கிறது உத்தமம். ஏன்னு கேட்டிங்கன்னா, தேவையில்லாமல் வார்த்தைகள் எப்பயுமே எந்த ஒரு சூழ்நிலையுமே நீங்கள் விட்டுறக்கூடாதுங்க. செய்யும் தொழில் திடீர் வளர்ச்சி உங்களுக்கு ஏற்படும். அயல்நாட்டு வர்த்தகத்தில் சட்டப்புறம்பு சமாச்சாரங்கள் இருந்து விடாமல் நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். பங்கு வர்த்தகத்தில் ஷேர் மார்க்கெட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் பெரும் முதலீடு கண்டிப்பாக வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் அரசியல் துறை சார்ந்தவர்கள் எல்லாமே அடங்கியும் முடங்கியும் இருந்த சூழலெல்லாம் மறையும். புறம் பேசும் நபர்களை நீங்கள் உடனே புறம் தள்ளுங்கள். உடனிருக்கும் நபரிடம் நீங்கள் வீண் கடுமை வேண்டாம். கலைஞர்கள், படைப்பாளிகள் உங்களுடைய முயற்சிகளால் முன்னேறலாம். படிப்பு ரகசியங்களை எப்பயுமே பொதுவெளியில் யார்கிட்டையுமே ஷேர் பண்ணிக்கக்கூடாது. மாணவர்களுக்கு உயர்வுகளுக்கு உத்தரவாதம் கண்டிப்பாக இருக்குங்க. உங்களுக்கு நிச்சயம் முன்னேற்றம். ஆனால் அதே நேரம் அனாவசிய கேளிக்கைகள் கண்டிப்பாக தவிர்ப்பது அவசியம். இப்போ ரொம்ப நேரம் ஃபோன் பார்க்குறது, நம்ம ஆன்லைன் சேட்டிங் பண்ணுறது, இதை நீங்கள் தவிர்த்துக்கிட்டாலே உங்களுடைய எல்லா எக்ஸாம்ஸ்லையும் நீங்கள் நல்ல மார்க் எடுக்கலாம். போதுமான ஓய்வு இல்லாமல் ரொம்ப தூரம் வாகனத்தை கண்டிப்பாக இயக்கக்கூடாதுங்க. கொழுப்புச்சத்து அதிகரிப்பு, இரத்த நாள அடைப்பு, காது, மூக்கு, தொண்டை பிரச்சனைகள் இது எல்லாமே வரலாம். இந்த வருடம் முழுவதும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஏழுமலையான் அலர்மேல் மங்கை வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயம் கொடுக்கும். அடுத்து பார்க்க போகிற ராசி கடகம். கடக ராசிக்காரவங்க இந்த வருஷம் ஃபுல்லாக பொறுப்போடு செயல்பட வேண்டிய ஆண்டு. அலுவலகத்தில் உங்களுக்கு என்ன திறமை இருக்குது அதை மற்றவங்களுக்கு கண்டிப்பாக புரிய வைக்கிற நேரம் தான் இது. கொஞ்சம் தாமதம் ஆனாலும் உங்களுக்கு பதவி, பொறுப்பு, இடமாற்றம் இது எல்லாமே நீங்கள் எப்படி மனசில் நினச்சிங்களோ அது மாதிரி எல்லா விஷயம் ஒன் பை ஒன் டக்குன்னு கை கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் பொறுப்புகளை திட்டமிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட உயர்வுகளுக்கு உத்தரவாதம் கண்டிப்பாக கிட்டும். வேலை யார் தேடிட்டு இருக்கீங்களோ, ரொம்ப நாள் வேலையே கிடைக்காம இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலை அமையும். வீட்டில் நிம்மதி, சந்தோஷம் இது எல்லாமே இடம் பிடிக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உருவாகும். சுபகாரிய தடைகள் நீங்கிறதுக்கு பெற்றோர் பெரியோர் வழிகாட்டலை நீங்கள் கேட்டுக்கிட்டாலே போதுங்க, நிச்சயம் உங்களுக்கு ஏறுமுகம் தான். அது மட்டும் இல்லாமல் நட்புகள் விஷயத்தில் நீங்கள் மூக்கி நுழைக்கவே கூடாது. செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனம். செய்யும் தொழிலில் லாபத்தோட அளவுகோலானது அதிகரிக்கும். ஜாயின் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பு, அது மாதிரி சேர்ந்து செயல்படக்கூடிய அமைப்பு அது மாதிரியெல்லாம் உருவாகும். ஏற்றுமதி, இறக்குமதி, வர்த்தக தடைகள் இது எல்லாமே நீங்கும். நீங்கள் கடன் தருவது, அதை திருப்பி வாங்கிறது, அதில் மட்டும் கொஞ்சம் நிதானம் ரொம்ப முக்கியம். அரசியல் சார்ந்தவர்களுக்கு அனுகூலமான காலகட்டம். மேலிடத்தோட ஆதரவானது உங்களுக்கு அதிகரிக்கும். உடன் இருந்தே உபத்திரவம் யாரை செய்கிறாங்களோ அவங்கள கண்டிப்பாக உடனுக்குடனே நீங்கள் ஒதுக்கிறது உங்களுடைய வாழ்க்கையோட புத்திசாலித்தனம். கலைஞர்கள், படைப்பாளிகள் இவங்களாம் சோம்பெல்லாம் இல்லாமல் நீங்கள் நல்லா ஆக்டிவாக இருந்துட்டாலே போதுங்க. வர வாய்ப்புகளை நீங்கள் வச்சு நம்ம
நம்ம செஞ்சுட்டாலே உங்களுடைய வாழ்க்கை நிச்சயம் முன்னேற்றம் தான். செல்லும் இடத்துலெல்லாம் சட்டத்திட்டங்களை கரெக்டாக மதித்து நீங்கள் நடக்கணும். மாணவர்களுக்கு மனம் போல் கல்வி வாய்ப்புகள் எல்லாமே தேடி வரும். சிலருக்கு படிக்கிறப்பே நல்ல எதிர்கால பணிக்கு நல்ல ஒரு உத்தரவாதம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வாகன பழுதனை உங்களுக்கு வண்டி ஏதாச்சும் ரிப்பேர் ஆச்சுன்னா நீங்கள் அதை உடனுக்குடனே சரி பண்ணிடணும். அதே மாதிரி உடன் வர நட்புகள், யார் யார் நட்புகள் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா பசங்களுக்கு, அவங்க கூட எப்பயுமே ஒரு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தூக்கமின்மை, தோள்பட்டை வலி, அஜீரணம், நரம்பு, இந்த பற்கள்லாம் உபாதைகள், இது போன்ற வியாதிகள் இந்த வருஷம் வரலாங்க. இந்த வருடம் முழுவதும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எதுன்னு கேட்டால் உங்களுடைய இஷ்ட அம்மனை நீங்கள் வணங்குறது தான். உங்களுக்கு எந்த இஷ்ட அம்மன் எதுவாக வேணாலும் இருக்கலாம், அந்த அம்மனை மட்டும் நீங்கள் வணங்கி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களும் போகும். அடுத்து பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசிக்காரவங்க இந்த வருஷம் ஃபுல்லாக ரொம்ப அமைதியாக செயல்பட வேண்டிய ஆண்டு. உங்களுடைய அலுவலகத்தில் எப்பயுமே ஒருபோதும் அவசரம் அலட்சியம் கண்டிப்பாக கூடவே கூடாது. சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றங்கள் வரலாம். அதை நீங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணாமல் எந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்கோ அந்த இடத்த பேசாமல் நீங்கள் அமைதியாக அதை ஏற்றுக்கொள்வது தான் நல்லது. அது மாதிரி மேல் அதிகாரிங்க கிட்ட பேசுகிறப்ப வீண் கர்வம் இது எல்லாமே இருக்கக்கூடாது, கண்டிப்பாக தவிர்க்கணும். அனுபவம் மிக்கவர்களுடைய ஆலோசனைகள் நீங்கள் கேட்டாலே உங்களுக்கு நல்லவே நிச்சயம் நடக்கும். குடும்பத்தில் விடியல் வெளிச்சம் இது எல்லாமே வரும். அதை தக்க வைக்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப முக்கியம். யாருடைய தலையீட்டையும் குடும்பத்தில் அனுமதிக்கக்கூடாது. அதாவது 3ஆம் நபர் தலையீடு கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் யாரையுமே நீங்கள் உள்ள விடவே கூடாது. தம்பதியர்கிட்ட பரஸ்பரம் உடல் நலத்தில் கண்டிப்பாக கவனத்தோடு இருக்கணும். அசையும் அசையா சொத்துக்கள், பொருட்சேர்க்கை இது எல்லாமே ஏற்படும். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட தொழிலுடைய இது இருக்குது பார்த்திங்கன்னா, நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் வளர்ச்சி அது ரொம்ப நல்ல கண்டினியூஸாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். கூட்டுத் தொழிலில் சந்தேகம் கண்டிப்பாக இருக்கவே கூடாதுங்க. ஏற்றுமதி இறக்குமதியில் ஒப்பந்தங்களை மதித்து நீங்கள் கண்டிப்பாக செயல்படணும். வங்கி கடன்களை தேவையில்லாமல் நீங்கள் வாங்கிறத அவாய்ட் பண்ணணும். அரசியல் துறையினருக்கு பொறுமை மிக முக்கியம். தேவையில்லாத வாக்குறுதிகள் தருவதை கண்டிப்பாக நீங்கள் தவிர்த்தரணும். மேலிடத்துக்கு எதிரானவர்களுக்கு கூட நட்பு கண்டிப்பாக உங்களுடைய கனவிலும் கூட வேண்டாம். கலைஞர்கள், படைப்பாளிகளுக்கு உயர்வுகளுக்கு உத்தரவாதம் கண்டிப்பாக கிட்டும். சஞ்சலங்கள், சபலங்கள் இதெல்லாம் எட்டி பார்க்காமல் கவனமாக இருக்கணுங்க. மாணவர்களுடைய அந்த மதிப்பெண்களானது அவங்களுடைய மனசு மாதிரியே நல்ல நீங்கள் ஹை லெவலில் போவீங்க. ஆனால் சகவாச தோஷம்னு ஒன்று தெரிஞ்சு உங்களுக்கு மனசுக்கு ஒருத்தங்க தப்பாக இருக்காங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தப்பாக இருக்காங்கன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் விலகிறது நல்லது. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பயணங்களில் கவனச்சிதறல் கண்டிப்பாக கூடவே கூடாது. நீங்கள் லாங் ஜேர்னி பண்ணுறப்ப உங்களுடைய பயணத்தில் கண்டிப்பாக அந்த உடைமைகள்லாம் இருக்கும் பார்த்திங்களா, பொருட்கள்லாம் அது ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் மூட்டுகள், நரம்புகள், பற்கள், கழுத்து, ஒற்றை தலைவலி, மன அழுத்த உபாதைகள் இது எல்லாமே இந்த வருஷத்து வரத்துக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. இந்த வருடம் முழுவதும் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் கற்பக கணபதி வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் களிப்பும் சந்தோஷமும் சேர்க்கும். கன்னி ராசிக்கு இந்த வருஷம் ஃபுல்லாகவே ஏற்றமும் மாற்றமும் ஏற்படக்கூடிய ஆண்டு. பணியிடத்தில் உங்களுடைய பெருமைகள் எல்லாமே உயரும். புதிய மாற்றங்களால் நீங்கள் எதிர்பார்த்த ஏற்றங்கள் கண்டிப்பாக வருங்க. பதவி, ஊதியங்கள் இதெல்லாமே உயரும். உடன் இருப்பவர்களால் ஆதரவு கண்டிப்பாக கிட்டும். அயல்நாட்டு பயண வாய்ப்பு சிலருக்கு தேடி வரும். புதிய பணி மாறுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் கொஞ்சம் யோசித்து நீங்கள் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் மாறுறது ரொம்ப நல்லது. குடும்பத்தில் நல்லவைகள் ஒவ்வொன்றாக உங்களுக்கு ஒன் பை ஒன் நடக்க தொடங்கும். வாழ்க்கை துணையால் அனுகூலங்கள் ஏற்படும். வாரிசுகளை கண்டிக்கிறதுல மட்டும் கொஞ்சம் நிதானம் தேவை. அசையும் அசையா சொத்துக்கள், பொருட்சேர்க்கை இது எல்லாமே ஏற்படும். பிறமொழி மனிதர்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. வயதில் முதியவர்கள் வார்த்தைகளுக்கு கண்டிப்பாக நீங்கள் மதிப்பு அளித்து தாங்க ஆகணும். அவர்களுடைய வார்த்தைகள் சொல்படி கேட்டாலே இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு ஏற்றம்தான். அது மட்டும் இல்லாமல் செய்யும் தொழிலில் உங்களுடைய வளர்ச்சியானது அப்படியே பெருசாக அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும். பல கால கனவுகள் ஈடேறத் தொடங்கும். சிலருக்கு தொழிலோட மாற்றங்கள், அதனால் லாபங்கள் அதிகரிக்கும். அனுபவம் மிக்கவர்களுடைய ஆலோசனைகள் ஆதாயத்தை உங்களுடைய அதிகரிக்கும். அரசியல் துறைகளில் உள்ளவர்களுக்கு உயர்வுகளுக்கு உத்தரவாதம் கண்டிப்பாக கிட்டும். சிலருக்கு புதிய பதவி, பொறுப்பு வாய்ப்புகள் இது எல்லாமே கைகூடும். ஆனால் பிறர் விஷயங்கள் எதுலையுமே நீங்கள் வீணாக தலையிடுவதை கண்டிப்பாக தவிர்த்தரணும். கலைஞர்கள், படைப்பாளிகளுக்கு கணிசமான வாய்ப்புகள் வரும். பல கால எதிர்பார்ப்புகள், உங்கள் எண்ணங்கள் எல்லாம் ஈடேறி உங்களுடைய வாழ்க்கையானது பிரகாசிக்கும். மாணவர்கள் கண்டிப்பாக நீங்கள் மறதியை மட்டும் விட்டொழிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய மதிப்பெண்ணானது கண்டிப்பாக உயரும். ஆசிரியர்களுடைய வழிகாட்டலை கண்டிப்பாக அவசியமாக கேட்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாகனங்கள் ஓட்டுறப்ப குழந்தைகள், இந்த மாணவர்கள் எல்லாருமே வேகங்கள் கூடவே கூடாது.
நீங்கள் ரொம்ப தூரம் ஜேர்னி பண்ணுறீங்க, அப்போ வந்து கூட நம்ம கூட வருவாங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்டேருந்து உணவுகள், பானம் இதெல்லாம் நீங்கள் வாங்குறத தவிர்த்தரணும். ஏன்னா இது ஒரு எச்சரிக்கையான ஒரு நேரம் உங்களுக்கு. அதனால் இதை வந்து நீங்கள் மேக்ஸிமம் அடுத்தவங்க கிட்டேருந்து சாப்பிட்றத வாங்குறது, இல்லை வேறு ஏதாச்சும் ட்ரிங்க்ஸ் வாங்குறத அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் தினமும் கொஞ்சம் நேரமாச்சும் உடற்பயிற்சி கண்டிப்பாக செய்யணும். குதிகால், கண்கள், வயிறு உபாதைகள் இது கண்டிப்பாக வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த வருடம் முழுவதும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம், உங்களுடைய இஷ்டப்பட்ட மகானை நீங்கள் கும்பிடுறதன் மூலமாக உங்களுக்கு மகத்தான நன்மைகள் கிட்டும். இந்த பதிவில் மேஷம் முதல் கன்னி ராசி வரை உள்ள ராசி பலன்கள் ஃபுல்லாக இந்த குரோதி தமிழ் வருட பலன்கள் பார்த்தோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பலன் பெறட்டும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.